Hi, welcome to Athirans home. நீங்க Athirans home ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆரோக்கியமான ஹெல்தியான ட்ரிங்க். எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். என்னன்னு திங்க் பண்ணுறீங்களா? தாங்க நம்ம பாதாம் மில்க். இந்த பாதாம் பாலை எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பாதாம் பருப்பை நம்ம ஊற வைக்கணும். நான் இப்போ 10 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு தோல் ரிமூவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஒரு கிளாஸ் பாதாம் பால் செய்கிறதுக்கு நான் 10 பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதோ தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எத்தனை பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாதாம் பருப்பை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை போட்டுட்டு நம்ம இதோட கிரைண்ட் பண்ணுறதுக்காக பாலை மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ இதோட பால் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டேன். நான் 3/4 அரைப்படுற மாதிரி அரைச்சிருக்கேன். அப்போ தான் பால் குடிக்கிறப்ப நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம பாதாம் பருப்பை அரைச்சோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பால் போட்டுக்கலாம் நீங்கள் காய வைக்கிறதுக்கு. நான் இப்போ 1 கிளாஸ் மில்கை இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம விடணும். பால் எவ்வளோ நல்லா திக்காகுதோ அந்தளவுக்கு பாதாம் பால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்வீட்டுக்காக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரையிறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏலக்காய் பவுடர், வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்ச இந்த கலவையை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா பாயிலாக விடணும் இந்த பாலை. பாதாம் பால் நம்ம ஜென்ரலாக கடையில் குடிக்கிறப்போ ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அதுக்கு நீங்கள் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை ஒரு சின்ன பவுலில் பாலோ இல்லை தண்ணியோ போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். பாருங்கள், பாதாம் பால் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெடியான பாதாம் பாலை இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பால் சுவைக்க ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதை நீங்கள் இனிமேல் வீட்லேயே ரெடி பண்ணலாம், கடைக்கு போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இதை கூலாக குடிக்கணுமா சில்லுன்னு? அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் பாலை இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடித்த பிறகு கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் Athirans ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.